பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் நந்தினியின் தாக்கத்தில் உருவானதே படையப்பா படத்தின் நீலாம்பரி கதாபாத்திரம் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். வசீகரம், பழிவாங்கும் நோக்கம் என பன்முகம் கொண்ட அந்த நந்தினி கதாபாத்திரம் தம்மை மிகவும் ஈர்த்ததால் அதனையே மையக்கருவாக வைத்து படையப்பாவும் நீலாம்பரியும் உருவானதாக அவர் கூறினார். கதை கூட படையப்பா மூலக்கதை என்னுடையதுதான். கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நாவல் அது. அதில் வர அந்த நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர். ஸோ அந்த நந்தினி கேரக்டர் மெயினாக அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக என் மனசில் அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை. கேஎஸ் ரவிக்குமார் கிட்டே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்குங்க சார், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். கர்ப்பமே உருவான நீலாம்பரி கதாபாத்திரத்திற்கு முதலில் உலகளகி ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வேண்டும் என தாம் தீவிரமாக இருந்த ரகசியத்தையும் ரஜினி தெரிவித்தார். பின்னர் அரை மனதோடுதான் ரம்யா கிருஷ்ணனை நீலாம்பரியாக நடிக்க வைத்ததாகவும், ஆனால் நீலாம்பரியாக ரம்யா பிரமிக்க வைத்ததாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். 1999 வெளியான இப்படம் படையப்பா, நீலாம்பரி என்ற இரு முதன்மை கதாபாத்திரங்களின் அனல் பறக்கும் மோதல் வசனங்களுக்கு புகழ் பெற்றதாகும். படத்தில் நீலாம்பரியாக நடிக்காமல் வாழ்ந்த ரம்யா கிருஷ்ணனை ஒட்டுமொத்த திரையுலகமே கொண்டாடியது. ரஜினிகாந்துடன் ரம்யா கிருஷ்ணன் மோதும் காட்சிகள் திரையரங்குகளில் பட்டையை கிளப்பின. காலம் கடந்து இன்றளவும் எவர்கிரீன் காட்சிகளாக அவை விளங்குகின்றன. ரஜினிகாந்தின் மாபெரும் வெற்றி படங்களில் ஒன்றான படையப்பா 26 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகளில் மறுவெளியீடு காண்பதை ஒட்டி நேற்று வெளியிட்ட சிறப்பு வீடியோவில் அந்த சுவாரஸ்ய தகவலை அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த படையப்பா என்ற பெயர் கூட ஏதோ எதர்ச்சியாக வந்ததாகவும், ஆனால் அது உண்மையில் முருகனின் பெயரான ஆறுபடையப்பாவை குறிப்பதாக பின்னர் தெரியவந்து அது தொடர்பான காட்சிகள் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நான் எனக்கே தெரியாது, டக்குன்னு சொல்லி எனக்கு படையப்பா அப்படின்னு வந்தது. அதுக்கு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில டைமில் அப்படி ஆகும். சில என்னுடைய படங்கள் நிறைய படங்கள் நான் தான் டைட்டில் வச்சுருப்பேன். டக்குன்னு தோணும். அண்ணாமலை, பாஷா, வீரா, முத்து, இந்த மாதிரி எல்லாமே. படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ரொம்ப ஷாக். படையப்பா என்னங்க சார், கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளோதான் சார் படையப்பா, எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பட் எதுவும் பழைய எம்ஜிஆர் படத்தில் 50s 40s அந்த சேனாதிபதி படையப்பா, மாரப்பா அப்படின்னு கூட நிற்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கு சார். சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்குது சார், வச்சுருங்க. அது ஓகே சார், பட் இந்த சொரி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார், தப்பாக பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார், அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. படையப்பா டைட்டில் சரி, நான் ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவர் மீட் பண்ணும்போது அப்படியே ஆன்மீக விஷயத்தெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் நாட்டு படம் என்ன நடக்கிறதெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ணுறேன், என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதை கேட்கறதுக்கு அவர் வாடிக்கை. என்ன படம் இந்த மாதிரி படையப்பாவா நல்லா இருக்கேன் சார் சுவாமி, எப்படி அது கதை சொன்ன பிறகு நல்லா இருக்கும். படையப்பா அது முருகனுடைய பேர், அது 6 படையப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வேலு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அது டைட்டில் எல்லாம் அது பண்ணோம். அது தனது சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான படமான படையப்பா திரையுலகில் தனது 50வது பொன்விழா ஆண்டில் மறுவெளியீடு காண்பது சந்தோஷம் என்றும் ரசிகர்கள் அதனை கொண்டாடுவார்கள் என்றும் அவர் எதிர்பார்ப்பை வெளியிட்டார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.